தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே நாம் கூடி வந்திருக்கிற முகாந்திரம் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி கர்த்தர் நமக்கு செய்த இந்த மிகப்பெரிய ஒரு சாதனையை நாம் கொண்டாடும்படியாக கர்த்தர் நம்மை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக என்ன செய்யணும்? கொண்டாட வேண்டும். ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு அந்த கடைசி நாட்களில் எருசலேமுக்கு வருகிறார். எதற்காக வருகிறார்? மரணிப்பதற்காகவே வருகிறார். ஹல்லேலூயா. எதுக்கு வர்றாரு? மரணிப்பதற்காகவே அந்த எருசலேமுக்கு கடைசியில் வர்றாரு. அவருக்கு தெரியும் கண்டிப்பாக. அதனால தான் அவர் எருசலேமை பார்த்து சொன்னார், எருசலேமே எருசலேமே, உனக்கு கிடைத்திருக்கிற இந்த கடைசி நாளில் ஆகிலும் உன்னிடத்தில் வருகிறவளை கல்லறிந்து கொள்ளுகிறவளே. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொண்டு புதைச்சிருக்க இந்த நகரத்தில், எத்தனையோ தேவதாசர்களை கொண்டு புதைத்திருக்கிறாய். நான் மட்டும் அதற்கு விதிவிலக்கல்ல, என்னையும் கூட நீ கொண்டு புதைக்க தான் போகிற. அதனால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு கிடைத்திருக்கிற இந்த கடைசி நாளில் ஆகிலும் நீ மனம் திரும்புவதற்கு ஏற்றவைகளை நாடு என்று எருசலேமை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார். ஜெபிச்சு விட்டு தான் அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஆனால் ஆண்டவர் வருவதை ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதை விட ஒன்று என்னென்னா, இயேசு உயிரோடு எழுப்பின அந்த லாசருவை காணும்படி அநேக ஜனங்கள் வந்தார்களாம். ஹல்லேலூயா. யாரை காண வந்தாங்களா? லாசருவை, உயிரோடு எழுப்பின அந்த லாசருவை பார்க்கும்படி அநேக ஜனங்கள் வந்தார்களாம். ஏன்? ஆண்டவர் அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பாருங்கள், நமக்காகவே மறிக்க முடியாத எருசலேமுக்கு வந்தார். ஆண்டவருக்கு தெரியும் கடைசி நாளில் தான் எருசலேமில் போகணும். நம்ம அந்த எருசலேமுக்கு போனால் நம்மளை நிச்சயம் என்ன செய்வாங்க? கொன்றுவார்கள் என்று தெரிந்து தான் ஆண்டவர் எருசலேமுக்கு வந்தார். ராஜாவாய் வந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் யாரையும் கூப்பிடல, என்னை வரவேறுங்க என்று யாருக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த உள்ளத்திலே அவர்கள் எருசலேம் மக்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த கிளர்ச்சி ஆண்டவரை என்ன செய்தது? வரவேற்றது. ஹல்லேலூயா. யூதாவின் ராஜ சிங்கமே வா என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? வரவேற்றார்கள். ஆமென். அதனால் அந்த தேவன் அவர் நமக்காகத்தான் உயிரோடு எழுந்தார். ஏன் நமக்காக உயிரோடு எழுந்தார்னா, இந்த ரோமர் 6:5 ஐயா அவங்க கூட சொன்னாங்க. ஒரு வசனத்தை நான் கடந்த நாட்கள் அனுப்பியிருந்தேன். வாசிப்போம். ரோமர் 6:5 நான் வாசிக்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கணும் அப்படின்னா, இந்த மரணத்தின் சாயலிலே என்னோடு கூட நீங்கள் சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். சிலுவையில் அவரை அறையும் பொழுது அவரை மாத்திரம் அறையவில்லை, அவரோடு சாயலில் இணைக்கப்பட்ட நம்மையும் சேர்த்து தான் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு வல்லமை, நாமும் உயிரோடு எழுந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இதை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணார், பண்ணி காட்ட முடியும். ஏன்னா நான் உயிரோடு எழுந்தால் நிச்சயமாக நீங்களும் உயிரோடு எழுந்திருக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நமக்காக உயிரோடு எழுந்த அந்த வல்லமையில் தேவன் உலகத்தில் அது வரைக்கும் எங்கேயுமே நடக்கலை. எல்லா மதத்தினருக்கும் பெரிய மகான்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க உயிரோடு அவர் எழுந்தார், இவர் எழுந்தார் என்று. ஆனால் சரித்திரத்திலே பதிவு பண்ணப்பட்ட ஒரு மரணத்தின் உயிர்த்தெழுதல் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அநேக யாத்திரிகர்கள் எழுதியிருக்கிறார்கள். இயேசு ஒருவர் பிறந்தார், அவர் மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று பல குறிப்புகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. இது கதை அல்ல, இது யாராவது சொன்ன கற்பனையும் அல்ல. 3ஆவது நாளிலே அவர் சொன்னார்,
சொன்னபடி செய்தார். ஹல்லேலூயா. அந்த வெற்றியின் நம்முடைய வெற்றி. ஹல்லேலூயா. அந்த வெற்றி யாருடைய வெற்றி? நம்முடைய வெற்றி. சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அதனால தான் நாம் அவரை கொண்டாட வேண்டும். ஆண்டவர் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி என்னை போல உங்களாலும் உயிரோடு எழுந்திருக்க முடியும். நான் சொல்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோடே எழுந்திருப்பான் என்று சொன்ன வார்த்தை அப்பொழுது அது நிறைவேறும். ஹல்லேலூயா. எல்லாம் நினைக்கலாம், ஆண்டவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு, நிச்சயமாக நான் மரித்து உயிரோடு எழுந்திருப்பேனா? அவர் ஆண்டவருங்க, அவர் எந்திரிப்பார். என்னால் எந்திரிக்க முடியுமா? முடியும். ஹல்லேலூயா. நம்மாலையும் முடியும் என்று ஆண்டவர் சொன்ன நாள் தான் இந்த ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நாள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. கொலோசையர் 2:12 வாசிங்க. கொலோசையர் 2:12 ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவர் மரித்தோரிலிருந்து எழும்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும். புரியுதா உங்களுக்கு? ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்க சொல்லணும் பார்த்தீங்களா? ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க சொன்னால் இன்னைக்கு வேணாம் பாஸ்டர், இன்னைக்கு வேணாம். யோசுவா சிரிக்கிறான். நான் இன்னும் கொஞ்சம் பாவம் செய்ய வேண்டியிருக்கு, செஞ்சுட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறேன். ஒரு வாலிபர் சொன்னார் அப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. பாஸ்டர், நீங்கள் உங்களுக்குலாம் வயசாகிடுச்சு, நீங்கள்லாம் ஆண்டு அனுபவிச்சிட்டிங்க, நானும் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இது அனுபவித்து எடுக்க வேண்டிய காரியம் இல்லை. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவரோடு கூட ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அவருடைய சாயலில் நாம் இணைக்கப்பட வேண்டும். அப்போதான் நாம் உயிரோடு எழுந்திருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே எப்பொழுது நீங்கள் அடக்கம் பண்ணப்படுவீர்களோ அப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலும் உங்களுக்குள்ளே உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அடக்கம் பண்ணப்படவில்லை என்றால், நான் ஆண்டவரை 50 வருஷம் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் மேல் அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை, எல்லாம் வேதத்தை கரைச்சி குடித்து வச்சுருக்கேன், ஆனால் நான் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்காது. ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் என்ன செய்யாது? ஜீவ புஸ்தகத்திலே, வெளியப்படுத்துகிற புஸ்தகத்தில் போட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் கையில் இருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்தை திறந்து பார்த்தார். அப்போ ஞானஸ்தானம் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வேதம் சொல்லுது, ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்படி சரீரத்தின் மூலமாக அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஞானஸ்தானம் என்பது என்ன? மரித்து பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி எழுந்திருப்பது தான் ஞானஸ்தானம். அவர் சிலுவையிலே பாவமானார். அவர் பாவமானதினாலே அவருடைய சரீரத்தில் நாமும் அடக்கம் பண்ணப்பட்டு நாமும் அவரும் பாவமாகிறோம். ஆண்டவர் அவரை எழுப்பும்போது அவருக்கே தெரியாமல் நம்மையும் எழுப்பிவிட்டார். புரியுதா உங்களுக்கு? இயேசுவை எழுப்பும்போது நம்மையும் அவர் என்ன செய்கிறாரா? எழுப்புகிறார் என்று தான் அர்த்தம். பாருங்கள், அதனால தான் ஞானஸ்தானம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே, மரித்தோரிலிருந்து தேவனாலே எழுப்ப முடியும் என்கிற அந்த செயலின் மேலுள்ள விசுவாசம் நமக்கு இருக்கணும். நான் மரித்தாலும் என்ன செய்வேன்? பிழைப்பேன். ஆண்டவர் இயேசு எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார், அவர் எழுந்ததினாலே நானும் இருப்பேன் என்ற விசுவாசம். அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இயேசு எழுந்திருக்காருன்னா நிச்சயமாகவே நீங்கள் என்ன செய்வீங்க? மரித்தாலும் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. மரித்தாலும் என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உயிர்த்திருந்தால் சொல்வது முக்கியம் கிடையாது. அவர் உயிர்த்திருந்தால் முக்கியம் இல்லை, அவரோடு கூட நாமும் உயிர்த்தெழ வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
அவர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் தான். இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர், தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர். மரணமே அவருக்கு இல்லை. ஆனாலும் தேவன் மரணத்தின் சாயலாக இந்த பூமியிலே மரண சரீரத்தோடு பிறந்தார். யாருக்கு மரண சரீரம் இருக்கிறது? நமக்கு தான் மரண சரீரம் இருக்கிறது. நமக்கு ஒரு டிமான்ஸ்ட்ரேஷன் என்ன சொன்னார்னா, உங்களைப் போலவே அவர் நம்மைப் போலவே சகல விதமான பாடுகளை படுகிற பிரதான ஆச்சாரியராய் அவர் இருந்தார். ஒரு மனிதனுடைய சரீரத்தை எவ்வளவு பாடுபட வேண்டுமோ அவ்வளவு பாடுகளும் அனுபவித்தவராக இந்த பூமியில் அவர் இருந்தார். அப்படிப்பட்டவர் தான். நான் என்ன நினைக்கலாம், அவர் தேவன், அவர் தேவனுடைய குமாரன், அவர் உயிரோடு எழுந்திருக்க முடியும். நம்மால் அதை முடியுமா? முடியும் என்பதற்காகத்தான் கர்த்தர் சொன்னபடி உயிர்த்திருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் கடந்த நாட்களில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். உம்மாலையில் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்று உயிரோடு எழுந்தாரோ அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய குமாரன், இன்று உன்னை நான் ஜெனிப்பித்தேன். அப்போதான் ஆண்டவர் அங்கீகாரம் கொடுக்குறாரு. வேலை செய்கிறது முக்கியம் இல்லை, ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில் வந்து எல்லா ஊழியர்களும் நிறைவேற்றினார். ஆனால் கடைசியில் என்னது, கிளைமாக்ஸில் அவர் உயிரோடு எழுந்திருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் ரட்சிக்கப்படுவது, ஞானஸ்நானம், வேதம் எல்லாம் செய்வது முக்கியம் இல்லை. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு விட்டோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்திருப்பது போல நாம் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அந்த அற்புதத்தை செய்யும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 11ஆம் வசனத்தை. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் யாரோடு கூட உயிர்ப்பிச்சாராம்? உங்களை மாத்திரம் தனியாக அவர் உயிர்ப்பிக்க முடியவே முடியாது. யோசுவா, யோனத்தான், அவனுக்கு அங்கே உட்காரு, நல்ல உட்காரு, அப்படியே உட்காந்து. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்து போயிருந்த நீங்கள். எந்த மனுஷனும் வேதம் பொய்யே, எவனும் நீதிமான் இல்லை. இயேசு இல்லாமல் எவனும் நீதிமான் இல்லை. நம்முடைய மாம்சத்திலே நமக்கு விருத்த சேதனம் இல்லை. அதனால் நாம் மரித்தவர்களாக இருந்தோம், மரணத்துக்கு ஏதுவானவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மையும் அவரோடு கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. யாரோட கூட உயிர்ப்பித்தார்? இயேசுவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்போ ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மையும் உயிர்ப்பிக்க வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறங்க, நாம் உயிரோடு எழுந்திருக்கோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறது ஈஸி, அவரோடு கூட நாம் உயிரோடு எழுந்திருக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஆமென். அந்த வேதம் தெளிவாக சொல்கிறது, அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கிரமங்களை என்ன செய்யறாராம்? மன்னிக்கிறார். உயிர்த்தெழுதல் என்ன உண்டாது பாருங்க. நீங்கள் ஞானஸ்நானம் வாங்கிட்டு, ஞானஸ்நானம் வாங்கிறதுக்கு முன்னாடி முழுகாத பாவியாக இருந்தீங்க. ஞானஸ்நானம் வாங்கினதுக்கு அப்புறம் மூழ்கின பாவியாக இருக்கீங்க. அப்படி தானே? ஞானஸ்நானம் வாங்கினதுக்கப்புறம் யாருமே பாவம் செய்யலையா? ஒரு பாவம் கூட செய்யலையா? செஞ்சுருக்கோம். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, அவரோடு உயிர்ப்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் செய்த அக்கிரமங்களையும் கர்த்தர் உங்களுக்காக மன்னிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானத்திலே உயிர்த்தெழுதலிலே அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் அந்த உயிர்த்தெழுதலை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கொண்டாட வேண்டும். ஆமென். அந்த உயிர்த்தெழுதலை நாம் என்ன செய்யணும்? கொண்டாடணும். ஆண்டவரே, நீங்கள் உயிரோடு எழுந்திருக்கல, எங்களை உயிரோடு எழுப்பிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா.
அடுத்த வசனத்தை வாசிங்க, 14ஆம் வசனத்தை. நமக்கு எதிரிடையாகவும் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை இருந்த குலைத்து, கையெழுத்தை குடைத்து அதை நடுவில் அதை இராதபடிக்கு நடுவில் எடுத்து, இராதபடிக்கு எடுத்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சிலுவையின் மேல் ஆணி அடித்து. ஹல்லேலூயா. நம்முடைய நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் நமக்கு சாதகமாக இருந்துச்சு. ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் நமக்கு சாதகமாக இருந்துச்சா? எப்போ பார்த்தாலும் நம்மளை பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினாலே நான் உணர்ந்தேன் என்று போல சொல்றார். நம்மை பாவியாக வைத்திருந்தது நியாயப்பிரமாணமும் கட்டளைகளும். அதான் நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளைகள் பிரமாணங்கள், நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, நமக்கு விரோதமாக இடப்பட்ட என்ன செய்யுது கையெழுத்து. இவை எல்லாவற்றையும் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறலாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்தார். ஹல்லேலூயா. சிலுவையில் வச்சு அந்த பிரமாணங்களை கட்டளையும் அரைஞ்சிட்டாரு. சிலுவையில் அரைஞ்ச என்னது முடிஞ்சிச்சு, அதோட ஃபினிஷிங். ஆமென். இனி நாம் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் நிறைவேற்ற வேண்டிய அவசியமே இல்லை. பிரமாணங்களும் கட்டளைகளும் நமக்காக என்ன செய்து விட்டது? முடிந்து விட்டது. அதை சிலுவையில் அவரோடு கூட ஆணியை அடித்து விட்டார். ஹல்லேலூயா. சிலுவையில் அடித்தாச்சு. சில மந்திரவாதிகள்லாம் பேயை கட்டுறேன்னு சொல்லிட்டு புளிய மரத்தில் போய் ஆணி அடிப்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? புளிய மரத்தில் போய் அதாவது கேள்விப்பட்டீங்களா? அப்படி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? நீங்களாம் கேள்விப்படல. நீங்கள் புளிய மரத்தில் போய் என்ன செய்யுது? ஆணி அடித்து அவங்களுக்கு நினப்பு இதோடு ஆணி அடிச்சிட்டோம்னா இந்த புளிய மரத்திலே அந்த பிசாசு போயிடும்டாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, என்னை எங்கே சிலுவையில் ஆணி அடித்தாலும் பரவாயில்ல, நான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்கு மாத்திரம் தாங்க பிசாசு பயப்படுவான். வேற எந்த ஒரு கிரியைக்கும் பிசாசு பயப்படுவேன் மாட்டான். அவனை எங்கேயும் கட்டவே முடியாது. பிசாசை கட்டுறதுக்கு ஒரே ஒரு 1000 வருஷ ஆட்சி காலத்துக்கு முன்பாக பாதாளத்திலே இயேசு ஒருவரே அவனை சங்கிலிகளால் கட்ட முடியும். ஆமென். அவர் தான் கட்ட முடியும். நீங்கள் எவ்வளோதான் நின்று கட்டினாலும் எவ்வளோதான் இது பண்ணாலும் அவனும் என்னவா இருக்கான்? எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறான். யாருக்குள்ள என்ன தேவ திட்டம் இருக்குது என்பதை அவன் அறிஞ்சு வச்சுக்குவான். நீங்கள் போனால் அவனும் போவான், ஆண்டவரும் போவார், அவரும் வருவான். ஆண்டவர் உங்களோடு இருந்தால் அவன் உங்களை விட்டு விலகி போவான். ஆண்டவர் உங்களோடு இல்லை என்றால் அவனே உங்களை மேற்கொள்வான். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய ரத்தம் எப்போதும் நமக்கு என்ன செய்யணும்? நம்ம மேலே இருக்கணும். ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? இந்த பிரமாணங்களினால் வருகிற பாவம், அந்த பாவத்தினால் வருகிற சாபம், இந்த சாபத்தை இயேசு சிலுவையில் என்ன செய்தாராம்? நடுவில் நமக்கு இருக்கக்கூடாது. ஆணி அடிச்சிட்டாரு. அடித்தது தான். அதை யாரும் இனி பிடுங்கவே முடியாது. ஹல்லேலூயா. இனிமே அந்த பிரமாணங்களும் கட்டளைகளும் நம்மை பாவி என்று யாரும் சொல்லவே முடியாது. ஏனென்றால் இயேசுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலிலே நமக்கும் பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நடுவில் எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அடுத்து வாசிங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். சிலுவையின் மேலே வெற்றினா என்னது? உயிர்த்தெழுதல் தான். துரைத்தனம் என்பது என்ன? நியாயப்பிரமாணத்தையும் இந்த கட்டளைகளையும் வைத்துக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமிலே என்ன செஞ்சாங்க? பரிசேயர்களும் சதுசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் மக்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள், துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். நீ என்ன பாவம் செஞ்சுட்ட? போ, உனக்கு இதை உடனே போய் என்ன செய்ய? பலி செலுத்து, புறாவை செலுத்து, ஆடை செலுத்து, மாடை செலுத்து. இல்லைன்னா உன் பாவம் என்ன இல்லை, உனக்கு சாபம் பிடிக்கும். இதுதான் துரைத்தனம், அதிகாரம். அவங்க மூலமாக பாருங்க, ஆண்டவரையே சிலுவையில் அடிக்க வச்சான். யார்? பரிசேயரும் சதுசேயரும். ரோமரிடமிருந்து பெரிய அதிகாரங்களை பெற்று வைத்திருந்தார்கள் அவர்கள். அவங்களுக்கு விரோதமாக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரங்கள்.
அவங்கள யாரும் அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா பிசாசு அவங்கள அப்படி வச்சுருந்தான். மறைமுகமான பிசாசின் அதிகாரம் அவங்களோடு இருந்தது. அவருடைய துரைத்தனம் இருந்தது. யாரும் ரோமர்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ஒரு வார்த்தை பேசினா அடுத்த நிமிஷம் கொண்டு போய் சிலுவையில் வச்சு என்ன செஞ்சிருவான், அடிச்சிருவான். இயேசுக்கு மாத்திரம் சிலுவை இல்லை. அந்த நாட்களில் மரண தண்டனை என்பது சிலுவையின் மூலமாக எல்லாரும் கொடுத்தாங்க. மரண தண்டனை இப்போது எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அரசாங்கம் தூக்கு போட்டு கொள்கிறது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய, ரோமர்களுடைய தூக்கு தண்டனை என்பது சிலுவையின் மேலே ஆணி அடிப்பது. ஆண்டவர் பாருங்க, இந்த துரைத்தனங்களையும் இந்த அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு என்னது, இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் மீண்டார். ஹல்லேலூயா. எப்படி? உயிர்த்தெழுந்ததினாலே. ரோமர்கள் நினைச்சாங்க இயேசுவை சிலுவையில் அரைச்ச கொண்டுட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. பிசாசு நினைச்சான் இயேசுடைய சேப்டர் இது வரைக்கும் முடிஞ்சிச்சா, அவனை கொண்டுட்டோம். சின்ன வயசுல 3 வயசுல இருந்து தெளிக்கிட்டு இருக்கான் பிசாசு. அவரை கொள்ளணும்னு ஏகப்பட்ட குழந்தைகளை கொண்டாங்க. அப்போ இருந்து பிசாசு தொலைக்கிட்டு தான் அவரை கொள்ளணும்னு 40 நாள் கொண்டு போய் வனாந்தரத்தை வச்சு சோதிச்சான். என்னை நீ பணிந்து கொள்ள என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அவர் பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த அதிகாரங்களை உரிந்து கொண்டு இந்த அதிகாரத்தில் போனான்னு சொல்லிட்டார். அவற்றை வெளியரங்கமான கோலமாக்கினார். நீலாம் என்ன ஒரு பெரிய ஆள், என் தேவனே, இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடுன்னு சொன்னான் பிசாசு. ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை தான் போஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மெய்யான போஜனம் அதுதான். அப்போ அவற்றை வெளியரங்கமான கோலமாக்கி ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரா, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் சிலுவையில் அவருக்கு வெற்றி. அந்த நாளிலிருந்து ஆண்டவர் வாங்கி கொடுத்த அந்த வெற்றியானது நமக்குள்ளேயும் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வெற்றி நம்முடைய வெற்றி. பிசாசு அதனால் நடுங்க ஆரம்பித்தான். இயேசுவின் ரத்தத்தை கொண்டு அவன் நடுங்க ஆரம்பிக்கிறான். இவ்வளவு வல்லமை இல்லவரா? ரோமர்கள் பார்த்தாங்க, இவர்தான் உண்மையான தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தாங்க. திரைச்சிலை, தேவாலய திரைச்சிலை 2ஆக கிழிந்தது, அந்தகாரப்பட்டது. அப்போ எல்லாரும் யோசிச்சாங்க, ரோம போச்சு எல்லாரும் நினைச்சாங்க, இவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் தான். ஹல்லேலூயா. இவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார்கள். எல்லா அதிகாரங்களையும், ரோமருக்கு இருந்த சகல அதிகாரங்களையும் எல்லாவற்றிலும் அவர் மீண்டு, நீ என்னை மரணத்தை சரீரத்தில் வேண்டுமானால் நீ என்னை சிலுவையில் அறையலாம். ஆண்டவர் சொன்னார், ரோமர்களை பார்த்து சொன்னார், என்னுடைய அரசாங்கம் இங்கே பூமிக்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் இங்கே இருக்கு, பரலோகத்தில் இருக்கிறது என்னுடைய ராஜ்யம். ஒருவன் உனக்கு கட்டளையிடாவிட்டால் நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கர்த்தர் சொல்ல. பிதாவானவர் நான் சாக வேண்டும் என்று உனக்கு கட்டளை கொடுக்கலைன்னா நீ என்னை கொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம், இமைப்பொழுது உன்னை மறந்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். ஹல்லேலூயா. இமைப்பொழுது கர்த்தர் மறந்தனால தான் அவர் சாக முடிந்தது, அவர் மரிக்க முடிந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், சிலுவையிலே கர்த்தர் நமக்காக வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. அதைத்தான் நம்ம கொண்டாடுறோம். ஆண்டவரே, இது உங்கள் வெற்றி இல்லை, என்னுடைய வெற்றி. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது போதும், உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஆமென். பாருங்க, ஆண்டவர் உலகத்திலே நமக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசின் அதிகாரங்கள், எல்லா மந்திர தந்திரங்கள், வெள்ளி சூனியங்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள், இவை எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு பேய் பிசாசு பிரச்சனை இருக்கா, மந்திரவாதம் பிரச்சனை இருக்கா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுகிட்ட வாங்க, அந்த இயேசுவினாலே எல்லாவற்றையும் உங்களுக்கு போக முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையை பார்த்தா ஓடாத பேயே இல்லை. ஏன்னா சிலுவையில் ஆண்டவர் அழிச்சிட்டார் எல்லாத்தையும், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கட்டளைகளையும் எல்லாத்தையும் சிலுவையில் மேலே ஆணி அடிச்சிட்டாரு. ஆனால் பிசாசு நடுங்கிறது, சிலுவையை பார்த்தா நடுங்கிறான். சிலுவையை பார்த்தா அவனுக்கு என்ன வருது, நடுக்கம் வருகிறது.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பேய் பிசாசுக்கும் ஆண்டவரை கண்டாலே ஓடும். ஆண்டவரை கண்டா மட்டும் ஓடக்கூடாது. உங்களை பார்த்தாலும் என்ன செய்யணும்? ஓடணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பம்லாம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? இந்த பலவீனம் உள்ள ஒரு மனுஷனை உங்களால் சுகமாக்க முடியல, உங்களால் சுகமாக்க முடியலன்னு என்கிட்ட கொண்டு வராங்க. ஏன் உங்களால் சுகமாக்க முடியல? உங்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசத்தினால தான் சுகமாக்க முடியல. அதற்காக உங்களை நான் சீசர்களாக தெரிந்து கொண்டு இருக்கிறேன். எதுக்கு 12 பேர் ஆண்டு தெரிஞ்சார்? என்னை போல நீங்களும் சுகமாக்கணும். ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன். நான் செய்ததை காட்டி நீ அற்புதம் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக தான் சீசர்களாக நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவரை போல மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிலுவையிலே தேவன் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள், வல்லமையும் பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதல் என்பது மிக சாதாரண காரியம் இல்லை. நீங்கள் உயிர்த்தெழ வேண்டுமானால் அவருடைய சர்வாங்க அதிகாரத்தை உங்களுக்குள்ள நீங்கள் வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? வைத்திருக்க வேண்டும். அப்போ தான் கடைசி நாளில் உங்களை நீங்கள் உயிரோடு எழுந்திருக்க முடியும். அவர் உயிர்த்தெழுந்த சாயலில் நீ இணைக்கப்பட முடியும். நல்ல விசுவாசம் இருக்கணும், நல்ல தைரியம் இருக்கணும். அதுபோல் தான் நீங்களும் உயிரோடு என்ன செய்ய முடியும்? எழுந்திருக்க முடியும். அவருடைய விசுவாசிகள் அவருடைய சாயல் இணைக்கப்பட வேண்டும். 1 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:4 வாசிங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். எத்தனை பேருக்கு பாரம் இருக்கு? யாருக்காவது பாரம் இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா? இந்த கூடாரத்தில், இந்த சரீரம் என்பது ஒரு கூடாரம் தான். அதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீ எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் ஒருத்தர் தான் உங்களுக்கு இளைப்பாதை தர முடியும் என்று கர்த்தர். உலகத்தில் உங்கள் பாரத்தை இறக்கி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு உலகத்தில் வேறு யாராவது இருக்கா? யாராவது இருக்காங்களா? எங்கள் மாமா இருக்காருங்க, அவர் மேலே என் பாரத்தை தூக்கி வைக்கிறேன்னா உங்கள் மாமா ஒத்துக்குவாரா? எங்கள் அத்தை இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்குது, எங்கள் அம்மா என் பாரத்தையெல்லாம் தூக்கி சுமக்குங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். உலகம் அப்படிப்பட்ட உலகம். நம்ம பாரத்தை நாம் தான் சுமக்கணும். இதை விட்டால் வேறு வழியே இல்லை. கர்த்தர் தான் சுமக்கணும். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இந்த குடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். எவ்வளவு பாரங்கள் நமக்கு இருக்குது. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாரம். பாரம்னா என்ன? கல் கனமாக இருக்குமா, மணல் என்னமாக இருக்குமா, பாரமாக இருக்கும். கல் தூக்கி தலையில் வச்சிங்கன்னா அது கெட்டியாக இருக்கனால எங்கே வச்சோமோ என்ன, அது எங்கே வச்சோமோ அந்த அந்த இடத்துல மட்டும்தான் கனம் இருக்கும். ஆனால் வெயிட்டு பூரா தலை தாங்கிக்கிறோம் அந்த அது ஒரே இடத்துல. ஆனால் மணல் பாரமாக இருக்கும். பாரம் என்பது என்ன? மணல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பெரிய மூளையாக இருக்கனால தலையில் வச்சோம்னா நம் சரீரத்தில் போகிற எல்லா அவயங்களுக்கும் போகிற நரம்புகளை தாக்கும். அப்போ சரீரம் முழுவதும் பாரமாக இருக்கும். கல்லை வச்சா தலை மட்டும்தான் பாரமாக இருக்கும். அதான் கல் கனமும் மணல் பாரமாக இருக்கும். அப்போ பாரம் சுமந்து தவிக்கும் அப்படின்னா, நாம் பாரம் சுமக்கும்போது நம் சரீரம் முழுவதும் தவிக்குது. சரீரம் முழுவதும் தவிக்கிறோம். நமக்கு வருகிற பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் நமக்கு பாரமாக இருக்குது. ஆண்டவர் அவளை பார்த்தா சொன்னார், பாரம் சுமந்து தவிக்கிறவர்களே என்னடா பாருங்க, இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பொதுவாக மரணம்தான் ஜீவனை விழுங்கும். உலகத்தில் இப்போ என்ன நடக்குது?
மரணம் தான் என்ன செய்யுது? ஜீவனுள்ள மனுஷனை விழுங்குறான். மரணம் விழுங்குறான். ஆனால் கர்த்தர் வருவதான் தன்னுடைய ஜீவனாலே மரணத்தை விழுங்கினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுதுங்க. ஹல்லேலூயா. உண்மையா பொய்யா? நான் சொன்னாதான் தட்டணுமா? நீங்களே தட்டணும். இந்த போர்வையை, இந்த சரீரத்தை களைந்து போட வேண்டும் விரும்பாம, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக. ஹல்லேலூயா. இப்போ நமக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, மரணம் வந்து நம்மளை விழுங்க வந்துச்சுன்னா அது விழுங்க முடியாது. என்ன முடியாது? நம்முடைய ஜீவனை மரணம் என்ன செய்ய முடியாது? விழுங்க முடியாது. ஏனென்றால் மரணத்தை காட்டும் ஜீவனுக்கு வல்லமை இருக்கு. அதான் வேதம் சொல்லுது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு மனிதனை உன்னால் விழுங்க முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்மளை எதை விரும்புகிறோம்? பாரத்தோடு இருக்க விரும்புகிறோம். எப்படா சாகு வரும் அப்படின்னு. ஏதோ இருக்கிற திருண்டு சாகிறேன், விதி வந்து என்ன செய்கிறேன், சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அநேகர் இருக்காங்க. அதுதான் பாரம். ஆண்டவர் அதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளானா உங்கள் ஜீவனை எந்த மரணமும் விழுங்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. என்ன செய்ய முடியாது? விழுங்க முடியாது. ஏனென்றால் மரணத்தை காட்டும் ஜீவனுக்கு அதிக வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் சொல்லுது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம். கர்த்தருடைய பிள்ளைகிட்ட இதெல்லாம் செல்லாதுப்பா அப்படின்ற ஆண்டவர். நீ எவ்வளோதான் போட்டு அமுக்கி வச்ச நினைச்சாலும், பாதாளத்தை வைக்க நினைச்சாலும், அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு குறித்து சொல்லும் போது, யோனாவின் அடையாளம் என்று வேற ஒரு அடையாளம் இல்லை இருக்கு. என்ன அடையாளம்? யோனா புஸ்தகத்தை யார் வாசிச்சிருக்கீங்க? பழைய ஏற்பாட்டில் வாசிங்களா? அது நான் தான் வாசிக்கலையோ, ஐயா வாசிருக்கேன். யோனான்னு யாருன்னா தெரியுமா? யாரு உங்களுக்கு தெரியுமில்ல? நான் சொன்ன பிளான் படி 3 வருஷத்தை வாசி யார் ஆரம்பித்த கையத்துங்க பார்ப்போம். சோத்திரம். கையை தட்டுங்க. ரூபிஸ் இருக்கு. மற்றவங்க யாரும் ஆரம்பிக்கல. உடனே கீழ்ப்படியணும். அதான் கர்த்தருக்கு பயப்படுறது. கர்த்தருக்கு பயப்பட ஞானத்தின் ஆரம்பம். இப்போ யோனான்னு ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அடையாளம்னா யோனாவின் அடையாளம் அப்படின்னு சொன்னான். என்ன யோனாவின் அடையாளம்? அவன் ஒரு வேலையாக போகிறான். என்ன சொன்னார்? நினிவேக்கு போன்னு சொன்னார் ஆண்டவர். அந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன். அந்த பட்டணம் இருக்கிறவங்க ரொம்ப மோசமாயிட்டான், சோதம் குமாரா மாதிரி ஆயிட்டான். அவனை எல்லாம் அழிக்க போகிறேன். அதனால் போய் அந்த பட்டணத்தோட சொல்லு. இப்போ நீ மனம் திரும்பி விட்டு விடுத்து நீ உட்கார்ந்தா உன்னை நான் விட்டுருவேன். இல்லைன்னா கொஞ்ச நாளில் சுனாமி வந்து நினிவே வந்து சுனாமி வந்து அழிஞ்சிடும். ஆண்டவர் சொல்லி அனுப்புனா இவன் என்ன பண்ணிட்டான்? யாராச்சும் விட்டு போய் 3 நாள் நீ செத்து போகலன்னு சொன்னால் எவ்வளோ விடுவான் நம்மளை? ஓங்கி பல்லார் நம்மளை அரைஞ்சிருவாங்க. ஏண்டா நான் செத்து போகிறேன். அதுதான் அந்த பட்டணத்தாருக்கு பயந்து அவன் தர்சீசுக்கு ஓடி போனான். ஒரு கப்பலில் போகிறான். அதான் யோனாவின் அடையாளம் இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போ கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கடல் என்ன செய்யுது? குமுறுது. ஏன் இந்த கடலே பாருங்க. யோனா எங்கே போகிற? கடல் அலைகள்லாம் இழும்பி அவனை கேள்வி கேட்குது, எங்கே போகிற? ஆண்டவரை விட்டுட்டு. அவன் என்ன பண்ணிட்டான்? மேல் தட்டிலேருந்து எல்லாரும் அப்படியே கடல் அலையை பார்த்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. இப்போ செத்துருவோமா, அப்புறம் செத்துவோம்னா. இவன் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினா அதுக்கு அடியில் கீழே ஒரு தட்டு இருக்குது. கீழ்த்தட்டில் போய் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? அயர்ந்து தூங்கி கொண்டு இருந்தான். நீ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவும் சீடர்களோட படகுல போயிட்டு இருக்கும்போது என்ன வந்துச்சு? கடல் கொந்தளிச்சிச்சு. கலிலேயா கடல். கலிலேயா கடல் என்பது கடலோட கடல் இல்லை, அது ஒரு ஏரி தான். ஒரு குறிப்பிட்ட மைல் தான்
இந்த 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 கரையிலேருந்து அந்த கரைக்கு பார்த்தா கடல் தெரியும். ஆனால் பெரிய கடல் தான், கடல் மாதிரி தான் இருக்கும். தண்ணி பூரா கடல் தான், ஆனால் ஏரி தான் அது. அந்த கடலில் என்ன செஞ்சு, கடல் கொந்தளிச்சிச்சு. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? எந்த கவலையும் இல்லை, நிம்மதியாக தூக்கி இருந்தார். இவன் என்ன செஞ்சான்? இவனா அவனும் அயர்ந்து தூக்கிட்டே இருந்தான். கடைசியில் தேடி யாராவது ஒரு ஆள் குறையிறான்னு பார்த்தா தேடி கண்டுபிடிச்சி அவன்கிட்ட கேட்குறாங்க, எப்பா நீ எந்த ஊரில் வந்த? நாங்கள் என்ன பாவம் செஞ்சோமோ கடல் இப்படி கொந்தளிக்குது. எல்லாரும் சுய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் என்ன பாவம் செஞ்சேன், நீ என்ன பாவம் செஞ்ச? நமக்குள்ளே எவனோ ஒருத்தன் பாவி இருக்கான், அதனால தான் கடல் என்ன செய்யுது, கொந்தளிக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அவன்கிட்ட கேட்டால் சொன்னேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவருக்கு புறம்பாக போய்கிட்டு இருக்கேன். அப்போ நீ தான்டா ஒன்றால் அந்த அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கடல் வந்து பாருங்கள், ஆண்டவர் இன்னும் அதிகமாக கடல் கும்புறது. கடல் என்ன சொல்லுது, ஆமாம் இவன் தான்டா தூக்கி போகிறான். அவன் சொல்கிறான், வேறு வழியே இல்லை, இந்த கடல் அலையில் அமரணும்னா நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய, என்னை தூக்கி கடலில் போட்டுடலாம். இயேசு கிறிஸ்துவ என்னதான் தெரியுமா, நீ வாழணும்னா என்னைய சிலுவையில் அடித்தா தானே நீ வாழ முடியும் சொன்னாரா இல்லையா? இன்னும் நான் 3 நாளைக்குள்ளே என்னை சிலுவையில் அடிப்பார்கள். பேதுரு சொன்னான், ஆண்டவரே இது உங்களுக்கு நேரிடக்கூடாது. இல்லை நான் செத்தா தானே உனக்கு வாழ்வு. என்னுடைய ஜீவனுக்கு, உன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக என் ஜீவனை கொடுத்தா தான் நீ வாழ முடியும், உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை நான் உனக்கு கொடுப்பேன். அந்த வாக்குத்தத்தம், அவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு என்ன? பிரதான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை அளிப்பதே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், புதிய உடன்படிக்கைங்களே. நித்திய ஜீவன் தான், எட்டர்னல் லைஃப் ஆண்டவர் நம்ம கொடுத்தது. பொண்ணு வெள்ளியும் ஆண்டவர் நம்ம கொடுக்கல, எட்டர்னல் லைஃப். அதனால் அது நீண்ட ஆளோடு கூட நீண்ட காலமாக வாழுகிற லைஃப்பை கர்த்தர் நம்ம கொடுத்தாரு. அல்லேலூயா. பாருங்க, யோனாவின் அடையாளம் என்பது கரெக்டாக இருப்பாங்க. அவன் சொன்னான், என்னை தூக்கி கடலில் போடு. கடலில் போட்டா கடல் நசியம் அமர்ந்து விடும். அதே போல் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார். நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் உன்னை விட்டு ஓடி போய்விடும். அல்லேலூயா. அதற்காகவே இந்த பூமிக்கு நான் வந்தேன். ஆமென். அதற்காகவே நான் வந்தேன். தூக்கி என்னை ஆத்மா என்ன கடலில் போடு. கடல் எதற்கு அடையாளமாக இருக்குது? மக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னை தூக்கி கடலில் போடு. ஹல்லேலூயா. உடனே அவனை தூக்கி கடலில் போட்டாங்க. ஆண்டவர் அந்த கடலில் போட்டோன்னா என்ன செஞ்சிச்சு? கடல் அமர்ந்து விட்டது பாருங்க. அப்புறம் கடைசி என்னாச்சு? ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் யோனா என்ன செஞ்சான்? வயிற்றுக்குள்ள இருந்தான். ஏறக்குறைய அவன் இறந்து விட்டான். ஆனால் 3ஆவது நாள் அந்த பாதாளம், ஆண்டவர் மரித்து எங்கே போனார்? பாதாளத்துக்கு போனார். அங்கே போய் காவலுள்ள ஆவிகளுக்கு தன்னை காண்பித்தார். அந்த காவலுள்ள ஆவிகள்லாம் ரத்தப்பலி கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களாம் ரத்த சாட்சியாக மறித்தவங்க. என்னை இப்படி பூமியிலே அடித்து கொண்டாங்களே, என் ரத்தத்துக்கு ஆபேல் ரத்தத்தை போல என் ரத்தத்துக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு அந்த ரத்தம் அந்த பாதாளத்தில் உள்ள ஆவி அப்புறம் தன்னுடைய நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கு. அந்த ஆவிகளுக்கு தேவன் சுவிசேஷம் எடுத்து போனார். தன்னுடைய அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி நேர பாதாளத்தில் போய், அப்பா நீ பழிச்சிருக்க வேண்டிய யாரெல்லாம் நீ பழிச்சிருக்க நினச்சியோ, உனக்கு பதிலாக நான் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. நான் அடிக்கப்பட்டேன், நான் ஒழுக்கப்பட்டேன், அதனால் நீ என்னையே பாரு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ இந்த பாதாளத்தில் ஆவிலாம் அவரை பார்த்துச்சு. அவரை பார்த்த உடனே அவருடைய சரீரத்துக்குள்ளே யார் இருந்தா? யாரெல்லாம் பழிச்சிருக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க பூரா இயேசுடைய சரீரத்தில் இருந்தாங்க. அது படமாக ஓடுது. யாரெல்லாம் இவங்க வெட்டி கொள்ளணும், என்னைய கொண்டா அவன், யாரெல்லாம் வெட்டி கொள்ள வேண்டும் நினைச்சார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய சரீரத்தில் வெட்டி கொண்டு இருந்தார்கள். அப்போ தான் அந்த ஆவிகளுக்கு என்ன வந்துச்சு? திருப்தி வந்துச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் இருக்காங்க,
நியாயப்பிரமானது என்ன? பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அதே போல தான் யோனாவும் மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தான். 3வது நாள் எப்படி பாதாளமானது இயேசுவை வைத்திருக்க முடியாமல் வெளியில் விட்டுச்சோ, அதே போல் 3வது நாள் அந்த மீன் கரையில் போய் யோனாவை துப்பிட்டு போயிடுச்சு. யோனா என்ன செஞ்சிச்சு? தூப்பிட்டு போயிடுச்சு. 3 நாளுக்கு அப்புறமேட்டு எழுந்திரிச்சு நினிவேக்கு போய் அந்த பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை சொன்னால், அந்த பட்டணம் என்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தருக்கு பயந்து ரெட்டை உடுத்தி சாம்பலில் உட்காந்து மன்னிப்பு கேட்டான். ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு அழிவை கொடுக்கல. யோனா என்ன பண்ணுறான்? இதுக்கு தான் நான் இந்த வரமாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் இப்படி தான் மன்னிச்சிடுவீங்க, மனம் திரும்பிடுவீங்க. நீங்கள் இப்போ நான் சொன்ன தீர்க்கதரிசனம் பொய்யா போச்சுல, அவனு கோவிச்சுட்டு போய் ஒரு உலகத்தை உட்காந்துட்டான். வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசிகளும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி என்ன நினைக்கிறான்? தான் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறணும்னு நினைக்கிறான். நினிவே அழியணும்னு நினைக்கிறான். யார்? யோனா. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய எப்படி? தீர்க்கதரிசிகளும் பெரியவர், நம்மை ரட்சிக்கும்படி இந்த பூமியிலே வந்தவர். ஹல்லேலூயா. நம்முடைய அழிவை காணாத தேவன், நாம் அழிந்து போவதை விரும்பாத தேவன், நாம் பாதாளத்துக்கு போவதை விரும்பாத அந்த வல்லமையுள்ள தேவன், அவருடைய சரீரத்தில் நம்மை மறைத்து வைத்து அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது நம்மையும் அவர் உயிரோடு எழுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதான் வேதம் என்ன சொல்லுது? யோனாவை காட்டிலும் பெரியவர் யாவர்? மோசையை காட்டிலும் பெரியவர். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் அன்பு நிறைந்தவர். அந்த தேவன் அவருடைய சரீரத்திலே நம்மை வைத்து பாருங்க, அவர் சரீரத்தில் நம்மை வச்சார். ஆனால் நமக்கு எதுவுமே ஆகலை. அவர் தன்னுடைய சரீரத்தை ஆக்கணிக்க உட்படுத்தினார், நமக்கு ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று யாரால் விசுவாசிக்கிறோம், அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் பூமியில் அவரை தந்தருளி அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அதனால் இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் எட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. என்ன லைஃப்? எட்டர்னல் லைஃப். யுகமா. நமக்கு ஒரு நாள்னா ஆண்டவருக்கு 1000 வருஷம். ஒரு 2 வருஷம் வாழ்ந்துக்கிறேன் அப்படி, ஒரு 2 நாள் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா 2000 வருஷம் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்க. எவ்வளோ இருக்க போகிறீங்க? 2000 வருஷம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் நான் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப. ஆராதனை செலுத்துகிற அந்த வடபுறத்திலே தேவனை ஆராதிக்கிறவர்களாக நாம் வெள்ளங்கி ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே துவைக்கப்பட்ட அந்த வெள்ளுடையை செலுத்து தேவனை எந்த நேரமும் ஆராய்ச்சி கொண்டு இருக்க போகிறோம். நாம் எந்த நேரமும் ஆராய்ச்சி கொண்டு இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட வல்லமை வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால தான் நம்மளை உயிரோடு எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை நாம் கலைந்து போட வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவன் கொடுக்குற சரீரத்தோடு கூட பரலோகத்திலே உயிர் திறந்த வல்லமையோடு கூட யுகாயுகமாய் தேவனோடு இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இது உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதான் யோனாவின் அடையாளம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 கொரிந்தியர் 5வது வசனத்தை வாசிக்க முடிச்சிடுவோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அடுத்த வசனம் வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தரிசித்து நடக்கிறீங்க? தரிசித்து நடக்கிறானது எனக்கு ஏதாவது நடந்தா தாங்க நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன். அப்படியா? நாம் தரிசித்து நடக்கக்கூடாது, விசுவாசித்து நடக்கணும். ஏன்னா விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். உனக்கு ஒரு 1000 ரூபா வேணும், என் கண்ணு முன்னாடி காட்டுங்கன்னா ஆண்டவர் 1000 ரூபாயோட உனக்கு முடிச்சிடுவார். உன் சேப்டர் முடிஞ்சு போச்சு. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஏராளமாக தரப்போகிறான்னா ஆண்டவர் ஏராளமாக உனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஆனால் தரிசித்து நடக்காத. எனக்கு 1000 வேணும், 5000 வேணும், 10,000 வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்காத.
ஆண்டவரே உங்கள் மன விருப்பத்தின்படி எனக்கு அருள் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஏராளம் தாளம் பெருக்கணும் உண்டாயிருக்கட்டும். அதனால் அன்பு தேவையுள்ள பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதல் இதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் அச்சாரத்தை வைத்து விட்டு போய்விட்டார். நான் உயிரோடு எழுந்திருந்தா உங்களால் உயிரோடு எழுந்திருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாதாளத்தின் இந்த சபையின் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள இந்த சபை அப்படின்னா என்னது? இந்த சபை என்பது இந்த கல்லின் மேல். பெட்ரா அப்படின்னா பேதுருவுக்கு ஒரு பேர் பெட்ரா, அதாவது கல். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே நீங்கள் தான் உலகத்தில் வந்த மேசியா அப்படின்னு சொன்னான். உடனே பார்த்தார், நீ தாண்டா கல். யாரெல்லாம் என்னை மேசியா என்று தேவனுக்குமாறு விசுவாசிக்கிறோளோ இவர்கள் மேலே என் சபையை நான் கட்டுவேன், இவர்களை பாதாளம் மேற்கொள்ள முடியவே முடியாது. இப்போ எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய குமாரன் என்று கரத்தை வைத்து காட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே தேவன், என்னை எந்த பிசாசு என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. எந்த நோயும் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் ஜீவனை உடையவன், இந்த ஜீவனை மரணம் விழுங்க முடியவே முடியாது. ஏன்னா என் ஜீவன் வேணால் மரணத்தை விழுங்கலாம். மரணமே உன் கூறங்க, பாதாளம் ஜெயம் எங்கே? என்கிட்ட வந்து உன் வேலையை காட்டு. சவால் விடலாம். மரணமே என்கிட்ட வந்து உன் வேலையை காட்டு, என்னை நீ விழுங்கி பாரு சொல்லணும். அப்படி நீங்கள் இது வந்து ஒரு சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை என்று ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கணும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பல்லவர் ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, இடம் பெற முடியாது. யார்? பயப்படுறவங்களும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். வேதம் தெளிவாக சொல்லுது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் மரண பயத்தை உடையவர்கள். எதை பார்த்தாலும் அவிசுவாசமாக பேசுகிறது. ஆமாம் இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, ஆமாம் இதெல்லாம் எனக்கு எங்கே வரப்போகுது, இதெல்லாம் எனக்கு எங்கே கிடைக்க போகுது. இப்படி அவிசுவாசமாக இருக்கிறவர்களுக்கும் பல்லவர் ராஜ்யத்தில் என்ன இல்லை, இடமில்லை. விசுவாசித்து நடக்காது, தரிசித்து நடக்காதீங்க, விசுவாசித்து நடங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றியாக இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம் நித்திய ஜீவனை அளிப்பதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நித்திய ஜீவனை உங்களுக்கு அளித்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஐயோ நான் செத்து போனால் எங்கே போய் இருப்பேனோ, எப்படி இருப்பேனோ, செத்து போனால் நான் எங்கே போகணும், நான் என்ன செய்ய போகணும், என் பிள்ளை குட்டிலாம் விட்டுட்டு நான் போக போகிறேன் அப்படி நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் இதை விட்டு போயிட்டீங்கன்னா திரும்ப இங்கே வர்றதுக்கு ஒரு நாள் விரும்ப மாட்டீங்க. அதுதான் உண்மை. ஐயோ இந்த பிக்கல் விழுங்கலை இருந்து தப்பிச்சு வந்ததே பெருசுரா, இந்த பாரத்தை சுமந்து இவ்வளோ தவிச்சனே, என்னை கொண்டு வந்துட்டு அந்த திரும்ப தேச எனக்கு விடாதீங்க, இந்த பூமியில் இனிமே நான் வேணாம், நான் உங்கள் பிரதேசத்திலே இருக்கிறேன் அப்படி சொல்லத்தான் உங்களுக்கு தோன்றும். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய இடம், அந்த பரிசுத்தமான இடம், அந்த இன்பமான இடம், அதையே நாடுகள் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. அது சொல்ல, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாத, பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலே நிச்சயமாக நீங்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்து